வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் ஜெயச்சி. இந்த பதிவில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் ஏழரை சனி இதனால் ஏற்படுற பாதிப்புகள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு நல தமயந்தி ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நான் தான் ஏற்கனவே நிறைய ஸ்லோகம் சொல்லிகிட்ருக்கேனே, இப்போ இந்த ஸ்லோகம் வேறு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம், சில பேர் நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரிங்க. ஒரு கதையாவோ இல்லை 1, 2 தெய்வமாவோ மட்டும் அது கட்டமைக்கப்படவில்லை. ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் கண்டறிந்த சாராம்சம் நம்ம இந்து மதத்தில் இருக்குது. பல வழிபாட்டு முறைகளும் இருக்குது. அதில் இந்த ஸ்லோகம் ஒன்று. கண்டிப்பாக எல்லா ஸ்லோகமுமே நம்ம மனமுருகி வழிபடும் பொழுது பலன் கொடுக்கும் நண்பர்களே. நம்பிக்கையோடு செய்யலாம். இந்த நல தமயந்தி ஸ்லோகம் வந்துங்க, பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட சிறப்பான ஸ்லோகம் தான் இது. இப்போது நலன் மகாராஜாவாக இருந்தவர். அவர் வந்துட்டு சனி பிடித்ததுக்கப்புறம் அவரோட ராஜ வாழ்க்கையை இழந்து அவர் ஒரு சமையல்காரராக தான் பலர் அறிந்தது. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த நலனை பிடித்ததற்காக சனியும் கஷ்டப்பட்டிருக்கார். அதை பற்றின ஒரு சின்ன கதை தான் இது. சனியோட பிடியில் சிக்கியிருக்கிற இந்த நலன் வந்துட்டு சனி பகவானோட 2.5 வருஷம் முடிகிற ஒரு தருவாயில் தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்க ஸ்லோகத்தை உச்சரிக்கிறார். அதை உச்சரித்த பின்னாடி சனி பகவான் நலனை விட்டு போயிடுறாரு. நலனும் அது வரைக்கும் நலனும் தமயந்தி, அவரோட மனைவி தமயந்தி பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒன்று சேர்ந்த போது தமயந்தி அவங்களோட வாழ்வில் அவங்க அனுபவித்த துன்பங்களையெல்லாம் ஒரு கணம் அவங்க மனக்கண் முன்னாடி நிறுத்தி பார்க்குறாங்க. அப்போது அவங்க மனசு அவ்வளோ கஷ்டத்தோட, என் மேலே இவ்வளவு அன்பு காட்டுற என்னோட கணவரை நான் பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமான பாவி யாரோ அவரெல்லாம் என் வயிறு எரிகிற மாதிரி எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் பண்ணுறாங்க. தமயந்தியோட சாபத்தினால சனி பகவானோட உடல் முழுவதும் பத்து எரியுதுங்க. அதே சமயம் தன்னோட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான சனியை நலனும் சபிக்க முற்படுறாருங்க. அப்போ உடனே சனி பகவான், நலனே, முன்னாடியே உன்னோட மனைவி என்னை சபிச்சிட்டாங்க, இப்போ நீயும் சபிக்காத. இனிமேல் எந்த காலத்திலையும் உன்னோட நாமத்தையோ உன் மனைவியான தமயந்தி நாமத்தையோ உச்சரிக்கிறவங்கள நான் நெருங்கவே மாட்டேன். எந்த கெடுபலனும் இல்லாமல் அவங்களுக்கு நன்மை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சனி பகவான். இந்த ஸ்லோகம், இந்த வாக்குறுதி சனி பகவானே தந்தது. அதனால் நம்ம நம்பிக்கையோடு இதை உபயோகிக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் நாகராஜனாகிய கார்கோடகன், சூரிய பகவான், நலன், தமயந்தி இவங்க பேரெல்லாம் இருக்குது. அப்போது இவங்க பேரை இல்லை இந்த கடவுள்களை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் எந்த கெடுபலங்களும் ஏற்படாமல் குறைவில்லாத நன்மை கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாக நம்ம காலையில் எந்திரிச்சதும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், யாரை போய் பார்க்கணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, மலை நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு ஆங்கிளே நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆண்டவன் நமக்கு இன்னொரு நாளை பரிசாக கொடுத்துருக்காரு. இந்த நாளில் நமக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் செய்கிற செயல்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் முதல்ல ஏற்படணும். அதுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயுமே உங்கள் உள்ளங்கைகளை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஹரிஹி 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 என்று 3 முறை சொல்வது ஸ்ரீராமர், ஹரிச்சந்திரன், தர்மபுத்திரர்கள், மகான்கள் இவங்க எல்லாரையும் நினைச்சதற்கு சமம். இதை முடிச்சுட்டு இந்த ஹரிஹி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த சனி பகவானுக்குரிய நல தமயந்தி மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே முன்னாடி பல ஆண்டுகளாக நம்மகிட்ட இருந்தது தான். இப்போ காலப்போக்கில் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு வர்றோம். இந்த நல தமயந்தி மந்திரம் கண்டிப்பாக பலிக்கும், சக்தி வாய்ந்த மந்திரம் தான். இந்த மந்திரம் 7.5 சனி பாதிப்பு, அஷ்டம சனி பாதிப்பு, கண்டக சனி இதெல்லாம் போக நம்ம பிறந்த ஜாதகத்தில் வக்ர சனியாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வேண்டி, கணக்கன்பட்டி சித்தரையும் வேண்டி விடைபெறுகிறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.